ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம பிளாக் ரைஸ் வச்சு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாம், அதை எப்படி குக் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அதே ரைஸ் ஃப்ளோரை வச்சு எப்படி பூரி சூப்பராக செய்கிறதுன்னு. கருப்பு கவுனி அரிசி பூரி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூரியை பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு அது எந்த மாதிரி ரைஸில் நம்ம செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஒரு பவுலில் நம்ம கருப்பு கவுனி அரிசி மாவு 200 கிராம் எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு காய வச்சு அரைச்சிட்டா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சூப்பரான கவுனி அரிசி மாவு. ஸோ அதுவும் நம்ம ரெசிப்பியில் இருக்குது, போய் நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ இப்போது அது 200 கிராம் எடுத்திருக்கோம். அது கூடவே கோதுமை மாவு 75 கிராம். ஸோ அப்போ தான் அரிசி மாவோட உங்களுக்கு பிளெட்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கோதுமை மாவு சேர்க்குறோம். உப்பு 1/2 டீஸ்பூன் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்க்காம நம்ம செய்ய முடியாது, இல்லைன்னா உங்களுக்கு உடஞ்சிரும் பூரி. ஸோ நெய் 1 டீஸ்பூன், ஏன்னா நம்ம கோதுமை மாவு கம்மியாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பூரிக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி திக்கான டஃப்பாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா டஃப் ரெடி பண்ணியாச்சு. அது அப்படியே ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் எண்ணெயை சூடு பண்ண வச்சிடலாம். இப்போது இந்த மாவில் நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பூரிக்கு ஏற்ற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். 15 மினிட்ஸில் நீங்கள் பூரி போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போது நம்ம உருட்டி வச்ச மாவு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எப்படியோ தின் ஸ்லைஸாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக பூரி செய்கிறது தான், பட் ரைஸ் ஃப்ளோரில் செய்கிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கருப்பு கவுனி அரிசியை ராஜாக்கள் மட்டும் யூஸ் பண்ணதா சொல்லி தான் அதை 4 blend ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க மட்டுமே ஆரோக்கியத்துக்காக யூஸ் பண்ண ரைஸ் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆயில் நல்ல டெம்பரேச்சருக்கு வந்ததும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரி மாவு அதில் போட்டு 2 பக்கமும் நல்லா உப்பி வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அந்த உருண்டைகளை செட் ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லா ப்ளஃபியாக வரும். உடனே தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி உப்பி வராது. ஸோ இப்போ 2 பக்கமும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான கவுனி அரிசி பூரி ரெடி. ஸோ இது உருளைக்கிழங்கு மசாலா, சாம்பார், சட்னி எதில் வேணாலும் சர்வ் பண்ணலாம். அதுக்கான டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.